ரிகேப். போன வீடியோவில் மிஸ்டர் வீஸ்லியை பார்க்க அவங்க எல்லாரும் சென்ட் மங்கோஸ்க்கு போகிறாங்க. அங்கே அவங்க கேஃபேக்கு போகிற வழியில் ப்ரொஃபஸர் லாக்ஹார்ட்டை பார்க்குறாங்க. அவரை அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சுத்தமாக இன்னும் எந்த ஒரு ஞாபகமே இல்லை. அதே வார்டில் நெவிலும் அவனோட பாட்டியும் அவனோட அப்பா அம்மாவை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் அங்கே தான் ரொம்ப நாள் பேஷன்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட சுயநினைவை பெல்லாட்ரிக்ஸ் அவங்கள டார்ச்சர் பண்ணும் போது இழந்துட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப நாளாக அங்கே சென்ட் மங்கோஸில் தான் இருக்காங்க. சாப்டர் 24 பார்ட் 1. க்ரீச்சர் அங்கே அட்டிக்கில் தான் இருந்திருக்கும் போல. சீரியஸ் அதை அங்கே அட்டிக்கில் தான் தூசியோட தூசியாக கடந்ததை பார்த்துருக்காரு. சீரியஸ் க்ரீச்சர் சொன்ன கதையை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஹாரிக்கு அதை நம்பவே முடியல. அவனுக்கு ஏதோ க்ரீச்சர் இப்போது திரும்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல மூடில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஹாரி அவனோட சந்தேகத்தை சீரியஸ் கிட்ட சொல்லலை. ஏன்னா இப்போலாம் சீரியஸ் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. கிறிஸ்மஸ் இப்போ முடிஞ்சிடுச்சு. அவங்கெல்லாம் ஹாக்வர்ட்ஸ்க்கு போக வேண்டிய நாளும் நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவர் இப்போல்லாம் பக்பீக்கோட ரூம்லேயே பல மணி நேரம் இருக்காரு. ஹாரிக்கு சீரியஸை தனியாக க்ரீச்சரை மட்டும் கூட விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் வாழ்க்கையிலே முதல் முறையாக அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு விரும்பினான். ஏன்னா ஸ்கூலுக்கு திரும்ப போனால் திரும்பவும் டொலாரஸ் அம்ரிட்ஜ்க்கு கீழே இருக்கணும். இந்நேரம் அவங்க எப்படியும் 1 டஜன் டிகிரிஸாவது திரும்பவும் உள்ளே ஃபோர்ஸ் பண்ணி இருப்பாங்க. இப்போ குவிடிச் வேற கிடையாது அவனை பேன் பண்ணினனால. அதோடு இல்லாமல் அவனோட ஹோம்ஒர்க்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு. டம்பிள்டோர் எப்பவும் போல் ரொம்பவே அவனை பார்க்கவும் மாட்டேங்கிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு. இன்ஃபேக்ட் டிஏ மட்டும் இல்லைன்னா ஹாரி சீரியஸ் கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஹாக்வர்ட்ஸ்க்கு போகாமல் கிரிமால் பிளேஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் என்ன ஆச்சுன்னா ஹாரியோட மனசே 2ஆக உடஞ்சிடுச்சு. ஹாரி டியர் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட ரூம்குள்ளே வராங்க. அங்கே அவனும் ரானும் விசார்ட்ஸ் செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை ஹெர்மைனியும் ஜின்னியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீ கொஞ்சம் கீழே வரையா, ப்ரொஃபஸர் ஸ்னேப் உன்னோட பேசணுன்றாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஹாரிக்கு அவங்க சொன்னது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா இப்போது அவனோட காசில் ரானோட பானோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அதை உடச்சி விட அது ஒரு பான் தானே, யூ இடியட். சாரி மிஸ்ஸஸ் வீஸ்லி, நீங்கள் சொன்னது எனக்கு கேட்கல அப்படின்னு ஹாரி சொல்லறான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் டியர் அவர் கிச்சனில் இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க. அதிர்ச்சியில் ஹாரியோட வாய் திறந்துடுச்சு. அவன் திரும்பி ரானு ஹெர்மைனி ஜின்னியை பார்க்குறாங்க. எல்லாரும் அதே மாதிரி தான் அவனை பார்க்குறாங்க. க்ரூக்ஷங்ஸ் இவ்வளோ நேரம் ஹெர்மைனி பிடிச்சிக்கிட்டே இருந்தா. ஆனால் இப்போது அது போர்டு மேலே ஓடி அங்கே இருக்க பீசஸ் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பீசஸ் எல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருந்தது. ஸ்னேப்பா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ப்ரொஃபஸர் ஸ்னேப் டியர் வா, சீக்கிரம் வா, அவரால் நிறைய நேரம் இருக்க முடியாதான் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி ரூமை விட்டு வெளியே போனதும் அவருக்கு என்ன வேணுமா உன்கிட்ட, நீ எதுவும் தப்பு பண்ணியா என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை அப்படின்னு ஹாரி சொன்னாலும் அவன் யோசிக்கிறான். என்னடா பண்ணா அவன், ஸ்னேப் இப்படி அவனை கிரிமால் பிளேஸுக்கே தேடி வந்திருக்கான்னா என்னதான் பண்ணா அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவன் கிச்சன் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். சீரியஸும் ஸ்னேப்பும் அந்த கிச்சன் டேபிளில் ஆப்போசிட் சைட்ஸில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இருந்த சைலன்ஸ்லேயே தெரிஞ்சுது அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் எவ்வளோ பிடிக்கலைன்னு. அவங்களுக்கு நடுவில் ஒரு லெட்டர் இருந்தது சீரியஸ்க்கு முன்னாடி டேபிளில். அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஸ்னேப் அவனை திரும்பி பார்க்குறாங்க. உட்கார் போட்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ இங்கே என்னோட வீட்டில் ஆர்டர்ஸ் கொடுக்காம இருந்தேன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லறாரு. ஸ்னேப்போட முகம் செவந்தடிச்சு. ஹாரி சீரியஸ் பக்கத்தில் போய் உட்காரான். நான் உன்னை தனியாக தான் பார்க்கணும் போட்டர், ஆனால் பிளாக் அப்படின்னு ஸ்னேப் ஆரம்பிக்கிறாரு. நான் அவனோட காட்ஃபாதர் அப்படின்னு சீரியஸ் சொல்லறாரு. நான் இங்கே டம்பிள்டோரோட ஆர்டர்ஸில் தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் பை ஆல் மீன்ஸ் நீயும் இரு பிளாக், ஏன்னா அப்போ தான் நீ இன்வால்வ்டாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு ஸ்னேப் சொல்லறாரு. இதை கேட்டதும் இப்போ சீரியஸோட முகமும் செவந்தடிச்சு. கோவத்தில் சீரியஸ் எந்திரிக்கும் போது அவரோட சேர் பின்னாடி விழுந்துடுது. என்ன சொல்லுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கணும், உன்னால் எதுவும் ஆர்டருக்காக யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஸ்னேப் மெதுவாக சொல்லறாரு. சீரியஸோட முகம் இன்னும் செவக்குது கோபத்தில். ஸ்னேப் சிரிச்சுட்டே இப்போ ஹாரியை பார்க்குறாரு. ஹெட்மாஸ்டர், நீ இந்த டேர்ம் ஆக்லுமென்சி படிக்கணும்னு நினைக்கிறாரு போட்டர் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன படிக்கணும் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆக்லுமென்சி பாட்டர்,
மேஜிக்கல் டிஃபென்ஸ், மூளையை வெளியில் இருந்து எதுவும் உள்ள ஊடுருவாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆப்ஸ்க்யூரான மேஜிக்கல் பிரான்ச் தான், ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. ஹாரியோட ஹார்ட் இப்போ ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பெனட்ரேஷனா, ஆனால் அவனை யாரும் பொசஸ் பண்ணலைல்ல, அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் ஏன் இந்த ஆக்லூ திங்க படிக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா ஹெட் மாஸ்டர் அது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறாரு. வாரத்தில் ஒரு நாள் உனக்கு இந்த ப்ரைவேட் லெசன்ஸ் நடக்கும், ஆனால் நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எஸ்பெஷலாக டொலாரஸ் அம்ரிச் கிட்ட, புரியுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. புரியுது, யார் எனக்கு நடத்த போகிறா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஸ்னேப் அவரோட புருவத்தை உயர்த்துறாரு. நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஹாரியோட வயிற்றில் என்னமோ அவனோட வயிறில் இருக்க எல்லாமே எரியிற மாதிரியான ஃபீலிங் வருது. ஸ்னேப்போட எக்ஸ்ட்ரா லெசன்ஸா, அவன் என்ன தப்பு செஞ்சான் இந்த கொடுமையை அனுபவிக்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் திரும்பி சீரியஸை பார்க்குறான். ஏன் ஹாரிக்கு டம்பிள்டோர் நடத்தக்கூடாது, ஏன் நீ நடத்தணும் அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. ஐ சப்போஸ் ஏன்னா டம்பிள்டோருக்கு வேறு நிறைய வேலைகள் இருக்கும், அதோட நான் ஒன்றும் இந்த ஜாபை கேட்டு வாங்கிக்கல அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. 6 o'clock மண்டே ஈவினிங் என்னோட ஆஃபீஸில் நான் உன்னை பார்க்கணும் போட்டு. யாராவது உன்னை கேட்டால் நீ வந்து ரெமடியல் போர்ஷன்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொல்லு. என் கிளாஸஸில் உன்னை பார்த்து யாரும் கண்டிப்பாக அதை நம்புவாங்க அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவர் திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஸ்னேப் திரும்பி அவங்கள பார்க்குறாரு. நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு பிளாக், உன்ன மாதிரி எனக்கு நிறைய நேரம்லாம் இல்லை அப்படின்னு ஸ்னேப் நக்கலான சிரிப்போட சொல்லுறாரு. அப்போ நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவர் ஸ்னேப்பை விட உயரமாக இருக்காரு. நீ இந்த ஆக்லிமென்சி லெசன்ஸை ஒரு சாக்கா வச்சுக்கிட்ட ஹாரியை எதுவும் கஷ்டப்படுத்தின நீ எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஹாஃப் டச்சிங், ஆனால் நீ கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்கணும், பாட்டர் அவனோட அப்பா மாதிரியே இருக்கான்னு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. வெல் எஸ், நானும் பார்த்தேன் அப்படின்னு சீரியஸ் பெருமையாக சொல்லுறாரு. அப்போ உனக்கும் அது புரிஞ்சிருக்கணும், நான் என்ன சொன்னாலும் அது அவனை பவுன்ஸ் பண்ணி கீழே போயிடுது அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. சீரியஸ் அவரோட சேரை தள்ளிக்கிட்டு டேபிளை சுற்றி ஸ்னேப் கிட்ட போகிறாரு. அவரோட வாண்டை வெளியே எடுத்துக்கிட்டு ஸ்னேப்பும் அவரோட வாண்டை வெளியே எடுக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. சீரியஸ் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆனால் சீரியஸ்க்கு அவன் சொன்னதே காதில் விழாத மாதிரி நிற்கிறாரு. நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணியிருக்கேன் ஸ்னிவெல்லஸ் அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு, டம்பிள்டோர் நீ வந்து மாறிட்டேன்னு நம்பலாம், ஆனால் எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஓ, அப்படி நீ சொல்ல வேண்டியதானே? இல்லை, அம்மா வீட்லேயே 6 மாதமாக ஒளிஞ்சு கிடக்கிற மனுஷனோட பேச்சு அவர் சரியாக எடுத்துக்க மாட்டாரோ அப்படின்னு ஸ்னேப் சொல்லுறாரு. சரி நீ சொல்லு, லூசியஸ் மால்ஃபாய் இப்போல்லாம் எப்படி இருக்கான்னு? அவனோட ஏவில் நாய் ஹாக்வர்ட்ஸில் வேலை பார்க்குறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பானோ அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. நாய்களை பற்றி பேசும்போது லூசியஸ் மால்ஃபாய் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா நீ போன தடவை வெளியே வந்தபோது. நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்க பிளாக். ஒரு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்ததுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸே இல்லைல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சீரியஸ் அவரோட வாண்டை ரைஸ் பண்ணுறாரு. இல்லை அப்படின்னு ஹாரி கத்துறான். சீரியஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நீ என்ன ஒரு கோழன்னு சொல்லுறியா அப்படின்னு சீரியஸ் ஹாரியை தள்ளிட்டு ஸ்னேப்பை வாண்டால அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓ, அப்படி தான் சொல்லுறேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கிச்சன் டோர் திரும்ப ஓப்பன் ஆகுது. வீஸ்லி குடும்பம் மொத்தமும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மிஸ்டர் வீஸ்லி எனக்கு சரியாயிடுச்சு, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு. அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்துட்டு. ஸ்னேப்பும் சீரியஸும் ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி வாண்டோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் ஹாரி அவங்க 2 பேரையும் விலக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மர்லின் ஸ்பியர்ட், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி கேட்குறாரு. ஸ்னேப்போ சீரியஸோ அவங்களோட வான்ஸை கீழே இறக்குறாங்க. ஹாரி ஒருத்தர் பார்க்குறாங்க. 2 பேரோட முகத்துலேயும் பயங்கரமான கோபமும் வெறுப்பும் இருக்குது. ஆனால் இவ்வளோ பேரை பார்த்தனால அவங்களுக்கு அவங்களோட சுயநிலைவுக்கு வந்துட்டாங்க போல். ஸ்னேப் அவரோட வாண்டை அவர் பாக்கெட்டில் வச்சுட்டு திரும்பி கிச்சனை விட்டு வெளியே போகிறாரு. அவர் வீஸ்லிஸ் கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் கதவு கிட்ட இருந்து அவர் திரும்பி பார்த்து 6 o'clock மண்டே ஈவினிங் போட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. சீரியஸ் அவரை பார்த்து முறைக்கிறாரு. அவரோட வாண்ட் இன்னும் அவரோட கையில் தான் இருக்குது.
என்னாச்சு அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி திரும்பவும் கேட்குறேன். ஒன்றும் இல்லை ஆர்த்தர், பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்லியான பேச்சுவார்த்தை அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. சொல்லிட்டு ஓ நீங்கள் உங்களுக்கு சரியாயிடுச்சா, தட்ஸ் கிரேட் நியூஸ், ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஹீலர் ஸ்மித்விக் அவரோட மேஜிக்கை ஒரு வழியாக பண்ணிட்டாரு. அவர் ஸ்னேக்கோட வெனம்க்கு ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆர்த்தரும் அவரோட லெசனை லேர்ன் பண்ணிட்டாரு, மகள் மெடிசனில் எதுவும் போய் பண்ணாமல் இல்லையா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்குறாங்க. ஆமாடியா அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லியும் சொல்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி டின்னர் சியர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், ஆனால் ஹாரியால் சொல்ல முடிஞ்சது. சீரியஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ஜோக்ஸ்க்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ ஒரு மூடியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட தான் இருக்கார். ஹாரியும் சீரியஸ்க்கும் நடுவில் இப்போ மண்டங்கஸும் மூடியும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் மிஸ்டர் வீஸ்லியை பார்க்க வந்திருந்தாங்க. ஹாரிக்கு சீரியஸ் கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸ்னேப் வேணும்ட்டே தான் சீரியஸை கவர்ட்னு சொன்னார். டம்பிள்டோர் வந்து அவரை கிரிமால் பிளேஸில் இருக்க சொன்னது அதுக்கு கிடையாது, மற்ற யாரும் அவரை அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்படின்னு அவன் சொல்லணும்னு நினச்சான். ஆனால் அவனால் அதை சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்கல. அதுக்கு பதிலாக அவன் ரான்கிட்டேயோ ஹெர்மைனிக்கிட்டேயோ ஆக்லமென்சி லெசன்ஸ் ஸ்னேப்போட எடுக்கணும் அப்படின்றத சொல்லறான். டம்பிள்டோர் உனக்கு அந்த கனவுகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. வெல், அந்த கனவுலாம் வராமல் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஸ்னேப்போட எக்ஸ்ட்ரா லெசன்ஸா, அதுக்கு நானாக இருந்தால் கனவே கண்டுப்பேன் அப்படின்னு ரான் சொல்லறான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.